இறையேசுவில் அன்புக்குரியவர்களை, தமிழக இந்திய கத்தோலிக்க ஞானகத்தினுடைய திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இறைவன் அன்னை மரி வழியாகவும் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய தாயின் ஒரே பிள்ளைகளாக நாம் இதோ அவருடைய புனித தலத்திலே ஒன்றாக குழுமியிருக்கின்றோம். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் அன்னை பெர்னதத்திற்கு காட்சி கொடுத்த அந்த இடத்திலே நாம் ஒரே குடும்பமாக இங்கு வந்து அன்னைக்கு நன்றி செலுத்தவும் அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நாம் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அதனோடு நம்முடைய கருத்துக்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் இவை அனைத்தையும் அன்னை தன்னுடைய மகனிடம் நமக்காக பரிந்து பேசி மன்றாடுவாள் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த திருப்பலியிலே நாம் ஒன்றாக குழுமி பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே சிறப்பாக இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே சிறப்பாக இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்திற்காகவும் ஞானக பொறுப்பாளர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் மேலும் ஞானகத்திற்காக உதவி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய ஞானகத்திற்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறியும் நாம் புனித லூர்து அன்னையின் வழியாக இந்த திருப்பலியை இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மிலே வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளின் அவரது அரியணை இருந்து இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாயின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவினுடைய தாயாம் அன்னை மரியாள் புனித பெர்னதத்திற்கு காட்சி கொடுத்த இந்த புண்ணிய இடத்திலே நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் அன்னை மரி வழியாக அல்லது அன்னை மரியினுடைய பரிந்து பேசுதலால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறவும், அந்த அன்னை மரியினுடைய உடனிருப்பும் பரிந்து பேசுதலும் தொடர்ந்து நம்மோடு இருக்கவும், நம்முடைய குடும்பத்தோடு இருக்கவும், மேலும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் இந்த புண்ணிய பூமியை நோக்கி நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். இறைவன் நம் அனைவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய தமிழ் ஞானகத்தையும் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இந்த பலியில் ஒருவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியில் அன்னை மரியாவுக்கும் புனித பெர்னதத் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை பற்றி சிந்திப்பதற்கு உங்களை அழைக்கின்றேன். இவர்கள் 2 பேருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் அந்த யூத சமூகத்தில் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண பெண்மணியாக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய குடும்பச் சூழல், அவருடைய வரலாற்று பின்னணியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணாகவே அவர் இருந்திருக்கிறார். அதே போல அவர் காட்சி கொடுத்த புனித பெர்னதத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த இடத்திலே வாழ்ந்த அவருடைய வாழ்வும் ஒரு சாதாரண ஏழ்மை எளிய குடும்பத்தை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். அவருடைய அன்றாட வாழ்விற்காக தங்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் வேலை செய்து உருவாக்கக்கூடிய
ஒரு சாதாரண தொழிலாளியுடைய மகளாகத்தான் அவரும் இருந்திருக்கிறார். இரண்டாவதாக, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் கனவிலே தோன்றி, உன்னுடைய இறைவனுடைய அருள் உம்மோடு இருக்கிறது, நீர் இறைவனுடைய தாயாக மாறப்போகிறீர் என்று அந்த அறிவிப்பை கொடுக்கின்ற பொழுது அவருக்கு அதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் இல்லை. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலும் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு, இதோ நான் உமது அடிமை என்று தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக அவள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பெர்னதத் அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் ஜெபம் செய்வதற்கு, தபம் செய்வதற்கு, மக்களுடைய பாவச் சூழலிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பை அவர் கொடுக்கின்றார். அந்த ஒரு அழைப்பை அவர் கொடுக்கின்ற பொழுது பெர்னதத் அம்மாள் அனைத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அவர் அதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய சவால்களும் ஏராளம் இருந்தன. குறிப்பாக அரசு துறையிலிருந்து அவரை விசாரித்தார்கள், திருச்சபையிலிருந்து அவரை விசாரித்தார்கள். எனவே அவர் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் பற்றி அவர் கொஞ்சமும் வருத்தப்படாமல், தனக்கு அன்னை மரியாள் எதை கட்டளையிட்டாலோ அதை முழுமையாக நம்பி ஆம் என்று சொல்லி அதை செயல்படுத்திய ஒரு பெண்மணியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இருவரும் ஒரு எளிய குடும்ப பின்னணியோடு, இருவரும் கடவுளுடைய கட்டளைக்கு ஆம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. என்ன நடக்கும், நமக்கு இதனுடைய விளைவுகள் என்னென்று தெரியாமலே கடவுளுக்கு ஆம் என்று பதில் சொல்லக்கூடிய அவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்பதற்கு நாம் அழைக்கின்றோம். இந்த இடத்திற்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களில், அன்றாட நிகழ்வுகளில், நம் வாழுகின்ற இடங்களில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நமக்கு புரிவதில்லை. ஏன் என்னுடைய குடும்பத்தில், ஏன் எனக்கு மட்டும் என்கின்ற கேள்வி பல நேரங்களில் நாம் எழுப்பியதுண்டு. கடவுள் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறார், அல்லது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று சிந்திக்கக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறது. ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும் பொழுது இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நாம் நம்முடைய வாழ்வை இறைவனோடு, இறைவனுடைய கையில் ஒப்படைக்கின்ற பொழுது, எப்படி அன்னை மரியாள் கடவுளிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தாரோ, பெர்னதத் அம்மாள் அன்னை மரியாள் சொல்வதை கேட்டு எப்படி தன்னை சரணாகதியாக கொடுத்தாளோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவனிடம் கொடுக்கின்ற பொழுது, கண்டிப்பாக ஆம் என்று சொல்கின்ற பொழுது, எப்படி அன்னை மரியாளை இறைவன் அவரோடு பயணித்தாரோ அதுபோல நம்மோடும் அவர் பயணிப்பார். நமக்கும் தேவையான ஆற்றலை கொடுப்பார், நமக்கும் தேவையான மன வலிமையை கொடுப்பார். எந்த சூழலிலும் அவர் நம்மோடு பயணிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு அன்னை மரியாளுடைய வாழ்வும் பெர்னதத் அம்மாவுடைய வாழ்வும் கொடுக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த ஒரு புண்ணிய பூமியிலே கூடி வந்திருக்கக்கூடிய நாம் அன்னை மரியாளை போல ஆம் என்று சொல்கின்ற பொழுது, கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நாம் திரும்பி செல்வதுதான் இந்த திருப்பயணத்தினுடைய நோக்கமாகவும் அதனுடைய வெற்றியாகவும் இருக்க முடியும். எனவே அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரசத்தை பெற்றுக்கொண்டும் எழுத்தின் விளைவு மனித படைக்கும் இந்த ரசத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவனிடம் வாழ்த்த பெறுவாராக. எம் இறைவனாகிய ஆண்டவரை தாழ்மையான உள்ளத்தோடும் நிறைய உள்ளத்தோடும் உங்களதாக
அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அனைவரையும், இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பெர்னதத், இவ்வுலகில் மகுகந்தவராய் வாழ்ந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை துணிவோடு நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவினால் கொண்டமும் திருவுடலாகத்தமும் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவரப்பட்டால் உலகத்தின் முதலையும் காத்திடும் மறுமருந்தாக்கிடும் கூறியும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய தாயையே நமக்கு தாயாக தந்த இறைவன் இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அங்கே கொண்டு போய் வச்சிடுறீங்களா? இது உள்ளார போனீங்கன்னா சிஸ்டர். இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரும் அருளும் என்றென்றைக்கும் தங்குவதாக. இந்த திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தினுடைய முகப்பிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய கெபியினுடைய எதிர்ப்புறத்தில் இருக்கின்ற பெனதத் சிலைக்கு அருகிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்து மெழுகுவர்த்தியை நாம் அனைவரும் ஏற்றிக்கொண்டு பவனியாக இங்கிருந்து அங்கு சென்று நம்முடைய ஜெபங்களை அன்னையினுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். இதிலே இங்கே குழுமி இருக்கின்ற நீங்கள் அனைவரும் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வலுப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமீன். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. அன்னையின் அருளாசீர் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.